நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிறந்தநாள் விழா. 10 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம். ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மலைவாழ் மக்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி நலத்திட்ட உதவி வழங்கிய தாவேகா நிர்வாகிகள். ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மதிமுக சார்பில் 31வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. விருதுநகர் முன்னாள் அமைச்சர் ம.ப. பாண்டியராஜன் இல்லத்தில் IITக்கு தேர்வான யோகேஸ்வரி என்ற மாணவியை வாழ்த்தி கல்வி உதவித்தொகை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே குமரெட்டியாபுரம் கிராமத்தில் அட்மா மாநில விரிவாக்க திட்டங்களின் உறுதுணை சீரமைப்பு திட்டத்தின் கீழ் உழவர் விழா வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் வி. சுப்புலட்சுமி தலைமையில் நடந்தது. ஈரோட்டில் நடந்த மதிமுக மாநில பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கு மாலை அணிவித்து கௌரவித்த நிர்வாகிகள். விருதுநகரில் சொக்கநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜைகளுடன் நேற்று துவங்கியது. அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் 22/6/2025 இன்று காலை அரசு கலை கல்லூரி சேலம் 7 எதிரே உள்ள சேலம் டுட்டோரியலில் மாவட்ட தலைவர் வே. தமிழழகன் தலைமையில் செயலாளர் முனைவர் வே. பெரியசாமி முன்னிலையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கௌரவ ஆலோசகர் தாரை குமரவேலு அவர்கள் கலந்து கொண்டார். எழுத்தாளர்கள் சுபாகர், மனோரஞ்சிதம், பாபு, பாமா ஆறுமுகம், கவிஞர்கள் LIC தனபால், செல்வராஜா, ஜெயவேல், கவியரசு ஆகியோர் கலந்து கொண்டு இன்றைய சூழ்நிலையில் இலக்கிய தாக்கம் குறித்து கருத்துக்களை முன்வைத்தனர். உறுப்பினர் சேர்க்கை அதிகரிப்பது, நூல்கள் வெளியிடுவது, எழுதும் படைப்புகளை எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது போன்ற கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து எழுத்தாளர்களும் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தப்பட்டனர். விழா முடிவில் பாமா ஆறுமுகம் நன்றி கூறினார். தூத்துக்குடியில் மாநகராட்சி ஊழியர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற விளையாட்டுப் போட்டிகளை மேயர் ஜெகன் தொடங்கி வைத்தார். விடுமுறை நாளான நேற்று குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் திரண்டனர். மெயின் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயின்று தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களை பாராட்டி கலெக்டர் அழகு மீனா பரிசு வழங்கினார். விளாத்திக்குளத்தில் வேளாண்மை பொருளாதாரம் குறித்து கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடந்தது. GV மார்க்கண்டேயன் MLA தலைமை வகித்து வேம்பாறை சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். திருவாரூர் மாவட்டம் சேந்தனாங்குடி கிராமத்தில் படிவெட்டி மாரியம்மன் கோவில் ஆனி மாத திருவிழாவில் நேற்று பக்தர்கள் பால்குடம், செடில் காவடி, அழகு காவடி எடுத்தனர். நாகை மாவட்டம் மதியக்குடி புனித அந்தோணியார் ஆலயத்தில் தேர் பவனி நடந்தது. நீலகிரி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் சார்பில் பந்தலூர் புனித சேவியர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடந்தது.
கலை பண்பாட்டுத்துறை ஜவஹர் சிறுவர் மன்ற பல்திறன் போட்டிகள் வந்தவாசி ஜூன் 23 திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் ஜவஹர் சிறுவர் சார்பில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்று வரும் மாணவர்களுக்கான ஓவியம், கீபோர்டு, சிலம்பம் உள்ளிட்ட திறன் பயிற்சி வகுப்பில் இந்த கல்வி ஆண்டில் பல்வேறு மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். மன்ற ஒருங்கிணைப்பாளர் கலை சுடர்மணி பார்த்திபன் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தினார். மயிலாடுதுறை வருவாய் மாவட்டம் சீர்காழியில் சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களுக்கு பட்டங்களை கவர்னர் கைலாஷ்நாதன் வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.